ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் பத்தி தான் பேச போறோம். அண்ட் செஸ்ட் மசில்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜிம்முக்கு போறவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா ட்ரெயின் பண்ற ஒரு மசில் குரூப் தான் இது செஸ்ட் மசில். பட் இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து வீட்லயே நீங்க எப்படி செஸ்ட் மசில்ஸை டார்கெட் பண்ணலாம் அதை பத்தி தான் பேச போறேன். அண்ட் இந்த வீடியோல நீங்க வந்து ஒரு 10 டிஃபரெண்ட் புஷ் அப் வேரியேஷன்ஸ் பாப்பீங்க. அண்ட் இந்த வேரியேஷன்ஸ் நான் சொல்ற ரெப்ஸ், நான் சொல்ற செட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட் அண்ட் அதே மாதிரி லோயர் செஸ்ட், இந்த மூணு குரூப்ஸையுமே கம்ப்ளீட் செஸ்ட் மசில்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். டாபிக் நான் ஃபர்தரா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வந்து செஸ்ட்டுக்கு நல்ல ஒரு பம்ப் வேணும், நல்ல சைஸ் அண்ட் நல்ல டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணாதான் அந்த மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து பாடி வெயிட்டை யூஸ் பண்ணியும் நம்மளோட மசில்ஸை நம்ம தாராளமா ட்ரெயின் பண்ணலாம். அது வந்து டம்பிள் வெயிட்டா இல்ல நம்ம பாடி வெயிட்டா அப்படிங்கிறது நம்மளோட செஸ்ட் மசிலுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வெயிட், பட் கரெக்டான ஃபார்ம்ல கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30-40 டேஸ்ல நல்ல ஒரு சேஞ்ச் உங்களுக்கு விசிபிளாவே தெரியும். அண்ட் என்னோட ஒர்க் அவுட் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் சூரியபுத்ரா நேச்சுரல் ஆக்னே அண்ட் பிம்பிள் ரிமூவர் பத்தி நான் 2 லைன் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமிங் பேக் டு தி டாபிக். புஷ் அப் நம்ம பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் வார்ம் அப் ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த ஒர்க் அவுட்னாலும் ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களோட இந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து இன்ஜூர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் நான் பண்ண போற இந்த 10 புஷ்அப்புமே ஒரு 3 லெவலா பிரிச்சிருக்கேன். லெவல் 1ல 3 புஷ்அப் இருக்கும், கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். லெவல் 2ல ஒரு 3 புஷ்அப் வேரியேஷன் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் ஃபைனலி லெவல் 3. அண்ட் லெவல் 3 ஒர்க் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க கொஞ்ச நாளா பிராக்டிஸ் பண்ணணும். பட் ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட் அண்ட் லோயர் செஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் ஒர்க் அவுட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எல்லாரும் வந்து ரெடி ஆயிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வீடியோல பார்த்த அந்த ஒர்க் அவுட் எல்லாம் பாக்குறது மட்டும் இல்ல, தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. பிகினிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு 30-40 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அப்பர் பாடியில நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். அண்ட் எப்ப பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, மண்டே பண்ணுங்க, மார்னிங் ஆர் ஈவினிங் எப்ப ஃப்ரீயோ அப்ப பண்ணுங்க. மண்டே, டியூஸ்டே கேப் விட்டுருங்க, வெனஸ்டே பண்ணுங்க, தேர்ஸ்டே கேப் விட்டுருங்க, ஃப்ரைடே பண்ணுங்க, அதே மாதிரி சாட்டர்டே கேப் விட்டு சண்டே பண்ணுங்க. அண்ட் கேப் விடுற இந்த நாளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு மசில் குரூப்புக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களோட ஆப்ஸா இருக்கட்டும், உங்களோட லெக்ஸா இருக்கட்டும், வீட்லயே உங்களால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்க. அண்ட் நம்ம வந்து ரீசன் சொல்லக்கூடாது, ஜிம்முக்கு போக எனக்கு டைம் இல்ல, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ற மைண்ட் செட் இருந்தா போதும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு தம்ஸ் அப் போட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் அவுட் டிப்ஸோட உங்களை வந்து பாக்குறேன். Until that, bye from Sanju.